வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார் செப்டம்பர் 28 ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம துணை முதலமைச்சர் பதவி அவர் ஏற்றிருக்கிறாரு. இந்த துணை முதலமைச்சர் பதவி அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, அவருக்கான உரிமைகள் என்ன, அவருக்கான கடமைகள் என்ன, அவரை பற்றி என்ன சொல்லுது, அட் த சேம் இந்தியாவினுடைய முதல் துணை முதலமைச்சர் யார், தற்போது எந்தெந்த துணை முதலமைச்சர்களை எந்தெந்த மாநிலங்களில் இருக்கிறாங்க, ப்ளஸ் தமிழ்நாட்டினுடைய முதல் துணை முதலமைச்சர் யார், இது குறித்து ஒரு A to Z டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த துணை முதலமைச்சர் அப்படின்ற பதவி அரசியலமைப்பு சட்டம் சொல்வது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது குறித்து அரசியலமைப்பில் நம்மளுக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே சொல்லப்படலை ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு கூற்று காரணத்தில் கூட கேட்கலாம், துணை முதலமைச்சர் பதவி அரசியலமைப்பில் இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அரசியலமைப்பில் என்னது கிடையாது. அரசியலமைப்பில் துணை முதலமைச்சருக்கான எதை பற்றியுமே சொல்லலை ஓகேங்களா. அப்போ இந்த துணை முதலமைச்சர் எப்படி சார் நியமனம் மற்றும் நீக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா, அது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரினுடைய தனி விருப்பத்திற்கு உட்பட்டது ஓகேங்களா. அவர் வேணும் அப்படின்னா அந்த மாநிலத்தில் ஒரு துணை முதலமைச்சரை நியமனம் செய்யலாம். ஒரு முதலமைச்சர் அப்படின்னு கிடையாது, 1 அல்லது 2 அல்லது 3 எத்தனை பேரை வேணால் அவர்களால் என்ன பண்ண முடியும், துணை முதலமைச்சராக நியமிக்க முடியும் அப்படின்ற விஷயம் அது முதலமைச்சருடைய தனி விருப்பத்திற்கு உட்பட்டது. அடுத்தது, ஒரு மாநிலத்தில் 1க்கு மேற்பட்ட துணை முதலமைச்சர் நியமிக்க முடியும். இதை தான் இப்போ நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. சரி ஓகே, இது இந்திய அரசமைப்பினால் உருவாக்கப்பட்ட பதவி கிடையாது. இது என்னது, இந்திய அரசமைப்பினால் உருவாக்கப்பட்ட பதவி கிடையாது ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம இதுவரை மொத்தமாக 16 மாநிலங்களில் துணை முதலமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. மொத்தமாக 24 துணை முதலமைச்சர்கள் இதுவரைக்கும் நியமிக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா. இதுவரைக்கும் எத்தனை, 16 மாநிலங்களில் துணை முதலமைச்சர் அதாவது முதலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. மொத்தமாக 24 பேர் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுவரைக்கும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அதே சேம் கான்செப்டில் இவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பதவிக்காலம் என்பது கிடையாது ஓகேங்களா. இப்போ துணை முதலமைச்சரை நம்ம ஒருத்தரை போட்டுட்டோம் அப்படின்னாலே அவர் இத்தனை ஆண்டுகள் பதவியில் இருப்பார் அப்படின்ற மாதிரி எந்த வரையறையுமே கிடையாது. அவர்களுக்கான பதவிக்காலம் கிடையாது ஓகேங்களா. ஸோ அதாவது அதுதான் முதலமைச்சரினுடைய விருப்பத்தில் இருக்கிற வரைக்கும் அவரால் பதவியில் இருக்க முடியும் ஓகேங்களா. அதே மாதிரி முதலமைச்சர் கோப்புகளை அனுமதி இல்லாமல் பார்க்க முடியாது ஓகேங்களா. இப்போ முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய டைரக்ட் அந்த ஃபைல்ஸ் இருக்குது இல்லையா, அதை முதலமைச்சரினுடைய அனுமதி இல்லாமல் துணை முதலமைச்சரால் பார்க்க முடியாது அப்படின்றதான் இதில் முக்கிய கான்செப்ட். அப்போ இவர் என்ன சார் பண்ணுவார், இவருடைய மேஜர் ரோல் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவர் முதலமைச்சருக்கு உதவிகரமாக இருப்பார். மற்றும் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, மற்ற துறையினுடைய அமைச்சர்கள், அந்த அமைச்சர்களினுடைய கோப்புகளை இவரால் பார்க்க முடியும் ஓகேங்களா. இப்போ ஒரு கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார் அப்படின்னா, பொன்முடி அவர்கள் இருக்கிறாங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்களினுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த கோப்புகளை இவரால் அக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு துறை ரீதியாக இருக்கக்கூடிய கோப்புகளை இவரால் என்ன பண்ண முடியும், அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் முதலமைச்சரினுடைய கோப்புகளை இவரால் அக்சஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அமைச்சர்களுக்கு ஒரு ஹெட் மாதிரி இருக்கலாம், ஆனால் மெயின் ஹெட்டு கிடையாது ஓகேங்களா. அரசியலமைப்பு சட்டத்திலே இதை பற்றி நம்மளுக்கு சொல்லப்படலை ஓகேங்களா. இவர் முதலமைச்சருக்கு துணையாக இருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றும் அமைச்சர்களினுடைய கோப்புகளை இவரால் ஆராய முடியும். மற்றும் ஒரு முதலமைச்சர் டிஸ்கிரைப் பண்ணுவார் உங்களுடைய ரோல் என்ன அப்படின்ற மாதிரி அந்த துணை முதலமைச்சருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரோல் ப்ளே பண்ணுவார் ஓகேங்களா. இது குறித்து அக்டோபர் 8 ஒரு கூட்டம் கூட போகிறதாக நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த துணை முதலமைச்சர் கொடுத்து இந்தியாவினுடைய முதல் துணை முதல்வர் யார் அப்படின்னா அனுராக் நாராயண் சின்ஹா அவர்கள் ஓகேங்களா. இந்தியாவினுடைய முதல் துணை முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுராக் சின்ஹா அவர்கள் 1946 57 வரைக்கும் காலகட்டத்தில் இருந்தார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இவர் தான் இந்தியாவினுடைய முதல் துணை முதல்வர் ஓகேங்களா. அதே மாதிரி தற்பொழுது பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலம், உத்தரப்பிரதேசம், அதில் 2 பேர் துணை முதலமைச்சராக தற்போது இருக்கிறாங்க. மேலேயே பார்த்தோம் 1, 2, 3 என்ற நபர்களை துணை முதல்வராக அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் நியமிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதன்படி தற்போது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசில் 2 பேர் இருக்கிறாங்க. அதில் பீகார் துணை முதலமைச்சர் யார் அப்படின்னா விஜய்குமார் சின்ஹா மற்றும் சாம்ராட், இவங்க 2 பேரும் ஆகஸ்ட் 10, 2022 இருக்கிறாங்க. ஸோ 2 பேர் தற்பொழுது துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசின் துணை முதல்வராக 2 பேர் யார், கேசவ் பிரசாத் மௌரியா மற்றும் பிரஜேஷ் பதக், இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இந்த பிக்சர் பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் தற்போது இந்தியாவில் 2 துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம தமிழகத்தை குறித்து வந்தோம் அப்படின்னா தமிழகத்தின் எத்தனையாவது துணை முதலமைச்சராக தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கன்னா 3வது துணை முதலமைச்சராக
பதவி ஏற்றுக்கிட்டாங்க. எத்தனையாவது துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 3வது துணை முதலமைச்சராக இவங்க பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ தமிழகத்தினுடைய முதல் துணை முதலமைச்சர் பதவி வகித்தவர் யாருன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஓகேங்களா. கலைஞர் கருணாநிதி வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அவரது உடல்நிலை குறைவு ஏற்படும் பொழுது துணை முதல்வராக இவர் வந்து பதவி ஏற்றிருக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ எந்த காலகட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2007. ஓகேங்களா. 2007 காலகட்டத்தில் முதல் துணை முதல்வராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்போ இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி அப்போ 2வது யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2வது ஓகேங்களா தமிழகத்தின் 2வது துணை முதலமைச்சராக ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்திருக்காங்க. ஓபிஎஸ். ஓகேங்களா. ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் 2017 எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அவருக்கு இதுவாக துணை முதலமைச்சர் பதவி வந்து ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் 2017 வந்து இருந்திருக்கிறார். ஓகேங்களா. ஸோ நம்ம உதயநிதி ஸ்டாலின் பற்றி ஒரு சில தகவல்கள் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 என்ன அப்படின்னா எம்எல்ஏல வந்து ஜெயிச்சார். ஓகேங்களா. 2021 எம்எல்ஏவாக ஜெயிச்சார். 2022 பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக கன்வெர்ட் ஆகிறார். ஓகேங்களா. 2021 எம்எல்ஏ, 21 எம்எல்ஏ ஆகும்போது இவர் சாதாரண எம்எல்ஏ மட்டும்தான், அமைச்சர் கிடையாது. அமைச்சர் குழுவில் இவருக்கு இடமில்லை. 22 இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்கிறார். தற்போது 2024 செப்டம்பர் 28 டெபுட்டி சிஎம் துணை முதலமைச்சராக தற்பொழுது ஆயிருக்கிறார். ஓகேங்களா. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சரை பற்றி ஒரு சின்ன புரிதல் வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.